வணக்கம் மக்களே, இந்த வீடியோ தள்ளாதீங்க. உங்கள் நண்பன் டாக்டர் ஏஜிஎஸ் கோல்டுஜி. மீன்பாடியிலே குடும்பம் பண்ணும் நம்ம ஐயா ரோடே கதின்னு ரோட்லேயே படுத்துக்கிறார். அவருக்கு தேவையான தண்ணி பாட்டிலு, அவர் செப்பல் இருக்குது, அவர் தண்ணி பாட்டில் இருக்குது, அவர் மீன்பாடி தான் நிறுத்திக்கிறாரு, உறங்குறாரு. நம்ம ஐயா நல்லபடியாக தூங்குறாரு. ஏந்துட்டார். நம்ம குரலை கேட்டு நல்லபடியாக தூங்கட்டும். ஐயா சாப்பிட்டீங்களா? ஐயா சாப்பிட்டீங்களா இல்லையா? ஓகே, சாப்பிட்டாரான், தூங்கட்டும். வாழ்க்கை இதே போல் ரோட்லேயே அவருக்கு போயிடும்போது. அதனால் மக்களே, எல்லாம் குடி தான் ஐயா. குடியால் குடும்பம் கெடுது, குடியால் குடும்பம் வாழ்க்கை போகுது. வாழ்க்கை வீணாக போய் இது பாருங்கள், அவரும் நாயும் ஒன்றா படுத்துக்கிற நிலைமை வந்துடுச்சு பாருங்கள். அவரும் நாயை ஒன்றா படுத்துக்கிறாங்க. அதனால் இந்த வயசில் குடி, கிடைக்கிற இடத்துல சாப்பிட்றது, கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு குடிச்சிட்டு படுத்துக்கிறது, வண்டியிலே படுத்துக்கிறது, வண்டியிலே தூங்குறது, இப்படியே வாழுகிறாரு. கடவுள் அவருக்கு ஒரு வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாரு. சிறிய வயசுலேயே குடியதுனால இது போல் ரோட்டில் படுக்கிறான். அவ்வளோ நிலவை ஏன் சொல்கிறான், அவர் குடியை நிறுத்த மாட்டுறாரு. மக்களே, இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு செய்தியை, இதுபோல் சிறிய வயதில் குடியை நிறுத்துங்க. குடியால் தான் இந்த ரோட்டில் படுக்கிற அவ்வளோ நிலை. குடி யாரும் குடிக்காதீங்க. அவர் குடித்து இந்த மீன்பாடி ஓட்டி சம்பாரித்து குடித்து குடும்பத்தை இழந்து வீடு வாசல் இல்லாமல் ரோட்டில் படுத்துன்னுறாரு பாருங்க. இந்த ரோட்டில் படுத்துன்னுறாரு. ஆனால் தயவுசெய்து உங்கள் காலை தொட்டு வணங்கி கேட்குறேன், சிறிய வயதில் குடி பாக்கு ஆன்ஸு யாரும் போதைப் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. சம்பாரித்து சொந்த வீட்டில், வாடகை வீட்டில்னாச்சும், சொந்த வீட்டில் இருக்க முடியலனாலும் வாடகை வீட்டில் இருக்கலாம். இந்த குடியால் நம்மளை ரோட்டில் படுகிற நிலைமை வந்துடுது. இதை கூர்ந்து குடி வாழ்க்கை இல்லை. இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம குடிக்கிறதை நிறுத்திட்டு அதில் வர வருமானத்தை வாடகை வீடு போகலாம், வீட்டில் படுக்கலாம். அக்கம் பக்கம் இல்லாதவங்களுக்கு, படிப்பு இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவலாம். எவ்வளோ தாய்மார்கள், சகோதரிகள் வீட்டு வேலைக்கு போகிறவங்க வராங்க, கணவரை இழந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம கூட பிறந்த தங்கச்சியா அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணலாம். இதனால் தயவு சேர்ந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நண்பர்களே, உறவினர்களே, சகோதரர்களே, உங்கள் காலை தொட்டு வணங்கி கேட்குறேன், குடியை விட்டுருங்க. குடி வேணாம்.